மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவளைக் கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே என்று திருஞான சம்பந்தப் பிள்ளையார் பாடிய மதுரை திரு ஆலவாயில் திருப்புகழ் சபையின் சார்பில் நிகழக்கூடிய திருப்புகழ் சாமி ஐயர் நினைவு விழாவில் இந்த உரை நடத்தப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தேவஸ்தானத்தினுடைய ஆதரவோடு நிகழக்கூடிய இந்த உரையில் திருத்தல பயணம் தலைப்பாக இருக்கிறது. நாம் 10 நாட்களில் 10 தலங்களை தரிசிக்க இருக்கிறோம். இந்த விழாவில் நமக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் அறங்காவலர் கருமுத்து தி. கண்ணன் அவர்களுக்கும், இணை ஆணையர் ஜெயராமன் அவர்களுக்கும், திருப்புகழ் சபையின் செயலாளர் கிருபாசங்கர் அவர்களுக்கும், திருப்புகழ் சபையினுடைய செயல் தலைவர் கண்ணப்ப செட்டியார் அவர்களுக்கும், இதற்கெல்லாம் துணையாயிருக்கக்கூடிய திரு சாமிநாதன் அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்கின்ற திருமிகு நாகசுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திருமுறை செல்வர் சண்முகநாதன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கோயில் என்றால் சிதம்பரம். இன்றைக்கு நாம் பேச இருப்பது சிதம்பரம். நடராஜப் பெருமானுடைய மூர்த்தத்துக்கு இணையான மூர்த்தம் வேறு கிடையாது. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ என்பது நந்தனார் சரித்திர கீர்த்தனை. பிறந்தவர்கள் ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று தரிசிக்க வேண்டும். திருவாரூர் பிறக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி, திருவண்ணாமலை நினைக்க முத்தி, சிதம்பரம் தரிசிக்க முத்தி. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ம் செய்யக்கூடிய பெருமான் நடராஜமூர்த்தி. ஒவ்வொன்றும் அவனுடைய செயல்களோடு இணைந்தவை. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய் என்பது போலே இந்த 5ஐயும் காட்டக்கூடிய மூர்த்தம் நடராஜமூர்த்தம். பேராசிரியர் டாக்டர் மூவா அவர்கள் எழுதுகிறார்கள், மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் நடராஜமூர்த்தம் என்று. ஏன் தெரியுமா? நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் அவர் கையிலே ஒரு உடுக்கை இருக்கும். உடுக்கை உலகத்தை ஆக்குவதைக் காட்டுகிறது. ஒலியிலிருந்துதான் உலகம் தோன்றியது, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம். உடுக்கை படைப்புக்கு அடையாளம். பெருமானுடைய கை அபயகரமாக எல்லோரையும் காப்பாற்றுகிறது. அந்த கை காப்பாற்றுவதற்கு அடையாளம். நடராஜருடைய கையிலே நெருப்பு இருக்கிறது. அந்த தீ அழிப்பதற்கு அடையாளம். ஒரு காலை ஊன்றி இருக்கிறார். ஊன்றிய கால் முயலகன் மேல் ஊன்றப்பட்டிருக்கிறது. முயலகன் என்பது நம்முடைய ஆணவம். அந்த ஆணவத்தின் முதுகிலே அந்த கால் ஊன்றப்பட்டிருக்கிறது. அவனால் திரும்பி பார்க்க முடியாது. அவனுக்கு அது மறைக்கப்பட்டது. இந்த ஊன்றிய கால் மறைத்தலை காட்டுகிறது. நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக இடது காலை தூக்கி ஆடுகிறார் நடராஜ பெருமான். தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம், அது நமக்கு அருள் செய்வதை காட்டுகிறது. எனவே உடுக்கை, அபயந்தரக்கூடிய கை, நெருப்பு, ஊன்றிய கால், தூக்கிய திருவடி ஆக 5ம் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5ஐயும் செய்கின்றன இந்த திருத்தலம் கோயில் சிதம்பரம். 5 படிகள் இருக்கின்றன அங்கே. நடராஜ பெருமானுடைய இடத்திலே அந்த அம்பலத்துக்குள் செல்வதற்கு முன்னால் 5 படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும். 5 எழுத்துக்கு அவை அடையாளம். 5 பீடங்கள் இருக்கின்றன, அவை 5 மூர்த்திகளுக்கு அடையாளம். ஆக்குவதற்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு திருமால், அழிப்பதற்கு ருத்திரன், மறைப்பதற்கு மகேஸ்வரன், அருள் செய்வதற்கு சதாசிவம் என்று 5 பேர் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள்.
இந்த மூர்த்திகள் 5ம் பீடங்கள் 5ஆக தில்லையிலே இருக்கின்றன. தங்கத் தூண்கள் 10 தெரிகின்றன. 6 ஆகமங்கள் 4 வேதங்கள் தங்கத் தூண்களாயிருக்கின்றன. 5 வெள்ளித்தூண்கள் சபையிலே இருக்கின்றன. பூதங்கள் 5ஐ இவை சுட்டி காட்டுகின்றன. மேலே பார்த்தால் துளைகள் 96 இருக்கின்றன. இந்த துளைகள் 96ம் 96 தத்துவங்களை காட்டுகின்றன. 18 தூண்கள் தெரிகின்றன. இவை 18 புராணங்களுக்கு அடையாளங்கள். கூரையிலே 64 கைமரங்கள் இருக்கின்றன. நடராஜ பெருமானுடைய சிற்றம்பல கூரையை பார்த்தால் 64 கைமரங்கள் தெரியும். இவை 64 கலைகளுக்கு அடையாளம். மொத்தம் 21,600 ஓடுகள் இருக்கின்றன. நாம் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு 15 முறை. ஒரு மணிக்கு 900 முறை. 24 மணிக்கு 21,600 முறை சுவாசிக்கிறோம். இதுதான் 21,600 ஓடுகளாக தில்லையில் தெரிகிறது. மரத்தூண்கள் 28ம் 28 ஆகமங்கள். தங்க கலசங்கள் 9ம் நவசக்திகள். அடிக்கப்பட்டுள்ள 72,000 ஆணிகள். நம்முடைய உடம்பிலே உள்ள 72,000 நாடிகள். சுருங்கச் சொன்னால் நம்முடைய உடம்புதான் சிற்றம்பலம். சிற்றம்பலம் என்பதை சித்தம்பரம் என்று பிரிப்பதுண்டு. சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் ஆகாயம். இது அறிவுமயமான ஆகாயம். 5 திருத்தலங்கள் சொல்லுவார்கள். உலகத்திலே நீர் வடிவாயிருப்பது திருவானைக்காவல், மண்ணின் வடிவாயிருப்பது திருவாரூர், நெருப்பின் வடிவாயிருப்பது திருவண்ணாமலை, காற்றின் வடிவாய் இறைவன் திகழ்வது திருக்காலத்தி, ஆகாயத்தின் வடிவாய் இறைவன் திகழக்கூடிய இடம் சிதம்பரமாகிய கோயில். ஆகாயத்தை பார்க்க முடியாது. இதுதான் அங்கே ரகசியம் என்று பேசுகிறார்கள். சிற்றம்பலம் என்றால் அறிவுமயமான ஆகாயம். ஊருக்கு தில்லை என்று பெயர், கோயிலுக்கு சிதம்பரம் என்று பெயர். நம்முடைய பெருமான் நடராஜ பெருமானை முன்னிட்டு கொண்டு இந்த திருத்தொண்ட தொகையை தொடங்கும் பொழுது திருவாரூரிலே தொடங்கப்பட்ட திருத்தொண்ட தொகையை திருவாரூர் தியாகராஜ பெருமான் தில்லையை தொட்டு தொடங்கினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வந்து அடியார்களை பாட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவான பொழுது திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருவாரூரை வைத்து அடியெடுத்து கொடுக்காமல் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமானே சொன்னமையலானே தில்லைக்கும் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேருக்கும் சிறப்பு மிக அதிகமாக தெரிகிறது. அர்த்தஜாம வழிபாடு முடிந்த பின்னால் எல்லா கோயில்களிலும் உள்ள சிவக்கலைகள் அனைத்தும் தில்லையில் மூலட்டான லிங்கத்தில் வந்து ஒடுங்கும். எனவே இது திருமூலட்டானம் என்று பேசப்படுகிறது. உடம்பிலே 6 ஆதாரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று பேசுவார்கள். மூலாதாரம் என்பது நம்முடைய ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே. அந்த இடம் திருவாரூர். 2வது மூலாதாரத்திற்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். அது ஜலம் போற பாதைக்கு பின்னால் முதுகுத்தண்டிலே உள்ள ஒரு புள்ளி. அந்த இடம் திருவானைக்காவல். 3வது மணிபூரகம். கொப்பூளுக்கு நேர் பின்னால் முதுகுத்தண்டிலே உள்ள புள்ளி. அது திருவண்ணாமலை. 4வது நம்முடைய நெஞ்சு. டிக் டிக் என்று அடித்துக் கொள்ளுகிறதே அந்த இடம். அதற்கு நேர் பின்னால் உள்ள புள்ளி, முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி, அது அநாகதம். அதுதான் தில்லையம்பதி. அங்கே டிக் டிக் என்று அடித்துக் கொண்டிருப்பது போலே நடராஜ பெருமான் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆட்டம் நின்றால் எல்லாம் அயர்ந்து போய்விடும். அந்த ஆட்டம் நிற்குமானால் உலகம் செயல்படாது. அது அநாகதம். அதற்கும் மேலே தொண்டையிலே உள்நாக்கும் அல்நாக்கும் சேரக்கூடிய இடத்திலே கழுத்திலே உள்ள பகுதி விசுத்தி. அது திருக்காலத்தி. அதற்கும் மேலே புருவ மத்திய ஸ்தானம்.
அந்த இடம் காசி. அதற்கும் மேலே உச்சந்தலையிலே உள்ளது பிரமரந்திரஸ்தானம், அந்த இடம் திருக்கையிலை. அதற்கும் மேலே 12 அங்குலத்திலே உள்ளது துவாதசாந்தம், அந்த இடம் மதுரை. நாம் மதுரையிலே இருந்து தில்லையை நினைக்கிறோம். அநாகதம் என்பது தில்லை. பேரம்பலத்துக்கு மேரு என்று பெயர் வைத்தார்கள். மேரு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்பது திருப்பல்லாண்டு. தில்லையிலே பேரம்பலத்துக்கு மேரு என்று பெயர். இது தட்சிணமேரு என்கிறார்கள். ஏன் தெரியுமா? வடக்கிலே ஒரு மேருமலை இருப்பதனாலே இதற்கு தென்மேரு என்று தட்சிணமேரு என்ற பெயர் வைத்தார்கள். இது பொற்சபை. திருமுறைகள் கண்டெடுக்கப்பட்ட திருத்தலம். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு என்று வள்ளற்பெருமான் சொல்லுவார். சபைகள் 5. முதலாவது சபை திருவாலங்காடு. காரைக்கால் அம்மையார் பாட சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடக்கூடிய இடம் திருவாலங்காடு. அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே என்று நாம் கும்பிடக்கூடிய திருத்தலம் திருவாலங்காடு. அது இரத்தின சபை. இறைவன் இரத்தினமாய் காட்சி கொடுத்தான். மனிதனால் இரத்தினத்தை வாங்க முடியவில்லை. விலை அதிகமல்லவா? மணியின் விலை அதிகமல்லவா? வாங்க முடியவில்லை. இறைவன் கொஞ்சம் இறங்கி வந்தான். தில்லைக்கு வந்தான். சித்தம்பரத்துக்கு வந்தான். அது பொன்னம்பலம், தங்கத்தாலான சபை. மனிதனால் அதையும் வாங்க முடியவில்லை. தங்கத்தின் விலை அதிகமாகிவிட்டது. கடவுள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தார். மதுரைக்கு வந்தார். அது வெள்ளியம்பலம். மனிதனுக்கு வெள்ளியை வாங்கக்கூடிய சக்தியும் இல்லாமல் போயிற்று. கடவுள் இன்னும் இறங்கினார். திருநெல்வேலிக்கு வந்தார். அது தாமிர சபை. தாமிரத்தையும் வாங்க முடியவில்லை. இன்னும் கீழே இறங்கி வந்தார். திருக்குற்றாலம். அது சித்திர சபை. அங்கே வெறும் துணி. இதையாவது வாங்கு என்று ஆண்டவன் பேசுகிறான். வாங்குவது என்றால் பணம் கொடுத்து வாங்குவது என்று அர்த்தமல்ல. மணி, தங்கம், வெள்ளி, தாமிரம், துணி இதெல்லாம் பணத்தினால் வாங்கப்படக்கூடிய அடையாளமாயிற்றே தவிர உண்மையில் கடவுளை பணம் கொடுத்து வாங்க முடியாது. கடவுள் நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டவன். மனிதன் அன்பு செலுத்துவதிலே மிக 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 கீழானவனாயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும் என்பதை காட்டுவது இது. அதிலே பொற்சபை என்பது பொன்னம்பலம். தேவாரம் கண்டுபிடிக்கப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். ராஜராஜ சோழதேவன், அவனுடைய சகோதரி குந்தவை பிராட்டி. குந்தவை பிராட்டி சொன்னால் ராஜராஜன் செய்வான். குந்தவை பிராட்டியால் வளர்க்கப்பட்டவன் ராஜராஜ சோழதேவன். திருமுறை கண்ட சோழன் என்று அவருக்கு பெயர். சிவபாதத்தை தன்னுடைய மனத்திலே வைத்து கொண்டவன் என்று அவனுக்கு பெயர். சிவபாத சேகரன் என்று கல்வெட்டுக்கள் அவனை போற்றுகின்றன. அவனுடைய சகோதரி குந்தவை பிராட்டியார். ஒரு நாள் குந்தவை பிராட்டியார் பழையாறையிலே சிவன் கோயிலிலே வழிபாடு செய்கிறார். ஒரு பையன், பூக்கட்டக்கூடிய பையன், பூக்கட்டும் பொழுது ஒரு பாவையும் சேர்த்து பாடிக்கொண்டே பூக்கட்டுகிறான். ஆண்டவனுக்கு பூமாலையை விட பொன்மாலையை விட பாமாலைதான் இனிப்பானது. பூமாலை வாடிப்போய்விடும். பொன்மாலைக்கு மனங்கடையாது. பாமாலை என்றைக்கும் வாடாது. அதனால் அவன் ஒரு பாமாலை பாடிக்கொண்டே பூமாலை கட்டுகிறான். பக்கத்திலே நின்று அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் குந்தவை பிராட்டி. ராஜராஜனுடைய சகோதரி. என்ன பாடுகிறான்? அழகான ஒரு பாடல். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இறைவனே, உன்னுடைய அந்த திருவடிகள், தூக்கிய வளைந்த திருவடிகள், உன்னுடைய அழகான புருவம், இதையெல்லாம் பார்த்தால், உன் பவளத் திருமேனியை பார்த்தால், கொவ்வை செவ்வாயில் வரக்கூடிய குமிழ் சிரிப்பை பார்த்தால் அதுவே எனக்கு போதும். இந்த உலகத்திலே நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கேட்டவர் அப்பர் சுவாமிகள். இந்த பாடல் தில்லையில் பாடப்பட்ட பாடல்.
இந்த பாடலை அந்த பூக்காரன் பாடியதும் இந்த பாடல் குந்தவை பிராட்டியின் மனத்தில் இடம் பிடித்து விட்டது. தம்பி, இது எங்கே இருக்கிறது? இது தேவாரத்தில் இருக்கிறது. தேவாரமா? அப்படி ஒரு நூல் இருக்கிறதா? ஆமாம் தாயே, ஒரு நூல் இருப்பதாக எங்களுடைய தந்தையார் சொல்லி இருக்கிறார். எனக்கு இன்னும் சில பாட்டுக்கள் கூட தெரியும் என்று அப்பர் சுவாமிகள் தேவாரத்திலே மேலும் சில பாடல்களை அந்த பூக்கட்டும் பையன் சொன்னான். அவனுடைய பூமாலையை விட இந்த பாமாலை குந்தவைக்கு மிகவும் இனித்தது. வீட்டுக்கு வந்தாள், அரண்மனைக்கு வந்தாள், ராஜராஜ சோழனை பார்த்தாள். தேவாரம் என்று ஒன்று இருக்கிறதாம், நிறைய பாடல்களாம். நமக்கு 2 பாட்டுக்கள் கிடைக்கின்றன, மிக அற்புதமானவை. அதையெல்லாம் திரட்ட வேண்டும், வெளியிட வேண்டும். தமிழுக்கு இது பெரும் சொத்து. ராஜராஜா, நீ செய்ய வேண்டும். ராஜராஜன் அதை தலைமேற்கொண்டான். தேடினான். சில பாட்டுக்கள் கிடைத்தன, பெரும்பகுதி பாட்டுக்கள் கிடைக்கவில்லை. தேவாரம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது என்று பல பேர் சொன்னார்கள். யாரை கேட்டால் தெரியும்? திருநாரையூருக்கு செல்லுங்கள், நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு பெரியவர் வாழ்கிறார். அவரை கேட்டால் அவர் சொல்லுவார். யார் இந்த நம்பியாண்டார் நம்பி? இறைவனை 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார்கள் வம்சத்தில் தோன்றிய குழந்தை இந்த நம்பியாண்டார் நம்பிகள். 5 ஆண்டாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் தந்தையார் சொல்லுகிறார், மகனே, நீ சென்று இன்றைக்கு வழிபாட்டை முடித்துக் கொண்டு வா. திருநாரையூர் பிள்ளையாருக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர். பொல்லாத என்றால் உளியினால் செதுக்கப்படாத என்று பொருள். பொல்லாத பிள்ளையார், அதை பொல்லா பிள்ளையார் என்பார்கள். இப்பொழுது பேச்சு வழக்கில் அவரை பொல்லா பிள்ளையாராக ஆக்கிவிட்டார்கள். அவர் பொல்லா பிள்ளையார் அல்ல, மிக மிக நல்ல பிள்ளையார். இருந்தாலும் பேச்சு வழக்கு அப்படியாகிவிட்டது. இந்த பிள்ளையாருக்கு இன்றைக்கு நீ சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று தந்தையார் கூறினார். 5 வயது பையன் கேட்டுக்கொண்டான். அவனுக்கு நம்பி என்று பெயர். தந்தையிடத்திலே கேட்டான், தாயிடத்திலே கேட்டான். தாயார் சொன்னாள், நீ குளிப்பது போல பிள்ளையாருக்கு குளிப்பாட்டு. உனக்கு தலையெல்லாம் துவட்டுவது போல பிள்ளையாருக்கு துவட்டி விடு. உனக்கு நான் சாம்பிராணி போடுவது போல நீயும் பிள்ளையாருக்கு சாம்பிராணி போடு. கடைசியில் அவருக்கு மறந்து விடாமல் ஆடைகளை கட்டு. அதற்கப்புறம் நீ சாப்பிடுவாய் அல்லவா? இதில் கொழுக்கட்டை வைத்திருக்கிறேன், அதை பிள்ளையாருக்கு படையலிடு. பையன் கேட்டுக்கொண்டான். தாயினுடைய வார்த்தையை வேதவாக்கென்று எண்ணிக்கொண்டான். புறப்பட்டான். பிள்ளையாருக்கு பக்கத்திலே போனான். பழைய ஆடைகளையெல்லாம் எடுத்தான். பிள்ளையார் தலையில் எண்ணெயை தேய்த்தான். தலை எட்டவில்லை. பிள்ளையாருடைய தொடையிலே ஏறி நின்று கொண்டான். எண்ணெயை தேய்த்தான். முழுக்க எண்ணெய் தேய்த்தான். முன்புறம் பின்புறம். பிள்ளையார் அன்றைக்குத்தான் முழுக்க எண்ணெயை அப்படி பார்த்தார். எல்லா பகுதிகளிலும் எண்ணெய் தேய்த்தான். குளிப்பாட்டினான். தொடைத்து விட்டான். சாம்பிராணி போட்டான். மலர் மாலை சூட்டினான். ஆடைகளை கட்டினான். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகிவிட்டது, சாப்பிடு என்று சொல்லி எதிர்த்தாற்போல் குளக்கட்டையை பிரித்து வைத்தான். பிள்ளையார் பார்க்கிறான். இதுவரை அவர் சாப்பிட்டதில்லை. இவன் சாப்பிடு என்கிறான். பிள்ளையார் சாப்பிடுவாரா? அவர் என்றைக்கு சாப்பிட்டார்? இன்றைக்கு சாப்பிடுவதற்கு. நாம் தான் பிள்ளையாருக்கு என்று சொல்லி நமக்கு எதெல்லாம் விருப்பமோ அதையெல்லாம் பிள்ளையாருக்கு முன்னால் படைத்துவிட்டு அந்த ஆவி கூட அவருக்கு முழுக்க போகக்கூடாது என்று ரொம்ப வேகமாக மூடிவிடுகிறோம். பிள்ளையார் சாப்பிடவில்லை. பையன் பார்த்தான், தாமதமாகிவிட்டது, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், சீக்கிரம் சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடவில்லை. நான் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா? மன்னித்து விடு, சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடவில்லை. நீ சாப்பிடாவிட்டால் நான் என் தலையை கல்லில் மோதிக்கொண்டு இறந்து போய்விடுவேன். பிள்ளையார் சாப்பிடவில்லை. பையன் முட்டிக்கொண்டான். நெற்றியில் ரத்தம் வந்தது. பிள்ளையார் பார்த்தார். உடனே காட்சி கொடுத்தார். பையனை பார்த்து பக்கத்திலே அணைத்து எல்லா கொழுக்கட்டைகளையும் பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். அவர் சாப்பிட்டு எந்த காலமாகிவிட்டது? இந்த பையனுடைய அன்பு கொழுக்கட்டையோடு சேர்ந்தது. பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். கொழுக்கட்டையவா சாப்பிட்டார்? இந்த பையனுடைய பேரன்பை அருந்தினார். அந்த அன்பு பிள்ளையாருக்கு சோறாகிவிட்டது. பையன் திரும்பினான். வீட்டுக்கு வந்ததும் தாயார் பாத்திரத்தை திறந்து பார்த்தால் பாத்திரம் சுத்தமாயிருக்கிறது.
ஆமாம், அந்த பையனாகிற பாத்திரத்தின் மனமும் தூய்மையாக சுத்தமாகத்தானே இருக்கிறது. பாத்திரத்தில் ஒன்றுமில்லை என்று கண்டுகொண்டதும் தாயாருக்கு கோபம் வந்தது. கொழுக்கட்டை என்ன ஆயிற்று என்று கேட்டாள். பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். பிள்ளையார் சாப்பிட்டாரா? அவர் எந்த காலத்தில் சாப்பிட்டார்? இன்றைக்கு சாப்பிடுவதற்கு நீ பொய் சொல்கிறாய். இல்லையம்மா, பிள்ளையார்தான் சாப்பிட்டார். எப்படி சாப்பிட்டார்? பொய் சொல்லாதே. நீ சாப்பிட்டால் கூட பரவாயில்லை, பொய் சொன்னால் அது தவறு. பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. தாய் சொல்லுகிறாள். பிள்ளை சொல்லுகிறான், இல்லையம்மா, பிள்ளையார்தான் சாப்பிட்டார். நான் நன்றாக பார்த்தேன், மிக வேகமாக சாப்பிட்டார். ஆச்சரியமாகிவிட்டது தாய்க்கு. அப்படியானால் இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை செய்து தருகிறேன், நாங்களெல்லாம் வருகிறோம், பிள்ளையாரை சாப்பிடச் சொல், பார்க்கலாம். நல்லதம்மா, அவர் சாப்பிடுவார். இந்த பையன் நம்பினார் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பிள்ளையார் சாப்பிடுவார் என்று நம்பினால் சாப்பிடுவார், சாப்பிட மாட்டார் என்று எண்ணினால் சாப்பிட மாட்டார். கல்லென்று நம்பினால் கல், கடவுள் என்று நம்பினால் கடவுள். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பார் கண்ணதாசன். அந்த பிள்ளைக்கு பிள்ளையாராகவே காட்சி கொடுத்தார். புறப்பட்டார்கள். நிறைய கொழுக்கட்டை செய்து கொண்டார்கள். ஊரெல்லாம் வந்தது. தந்தை தாய் வந்தார்கள். நம்முடைய நம்பி பிள்ளையாரை நம்பி முன்னால் சென்று கொண்டிருக்கிறான். பிள்ளையாருக்கு முன்னால் உட்கார்ந்தான். பிள்ளையாரே சாப்பிடு. பிள்ளையார் சாப்பிடவில்லை. சாப்பிடு. அப்பொழுது சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, இப்பொழுது சாப்பிடாவிட்டால் நான் சொன்னது பொய்யாக போய்விடும். அப்பனே சாப்பிடு. திரும்பவும் முட்டிக்கொள்ள வேண்டுமா? பிள்ளையார் வந்தார், காட்சி கொடுத்தார், வேகமாக சாப்பிட்டார், மறைந்து விட்டார். எல்லோரும் கும்பிட்டார்கள். பிள்ளையாரை மட்டுமா கும்பிட்டார்கள்? பிள்ளையாரை காட்டிய இந்த சின்ன பிள்ளையாரையும் கும்பிட்டார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள். இந்த நம்பியாண்டார் நம்பி மட்டும் போகவில்லை. பிள்ளையாரே, எனக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக போனால் எங்கள் ஆசான் விடமாட்டார், திட்டுவார். எனவே எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு போய்விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பிள்ளையார். நீதான் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என் ஆசான் என்னை கோபிப்பான். எனவே நீங்கள்தான் பாடஞ்சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளையார் பாடஞ்சொல்லிக் கொடுக்க நம்பியாண்டார் நம்பி படிக்க பிள்ளையார் எல்லாவற்றையும் கற்பித்தார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா என்று ஔவையார் கேட்டது போலே இந்த குழந்தை கேட்டது. சங்கத் தமிழ் 3 கிடைத்தது. இந்த செய்தி ராஜராஜனுக்கு நினைவுக்கு வந்தது. தேவாரத்தை எங்கே சென்று தேடுவது? நேராக திருநாரையூருக்கு வருகிறான். பொல்லா பிள்ளையாருக்கு முன்னால் நல்ல பிள்ளையாக வீற்றிருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பியை பார்க்கிறான். காலில் விழுந்து கும்பிட்டான். கடவுளே, எங்களுக்கு தேவாரம் வேண்டும். தேவாரம் என்றால் கடவுளுக்கு சாத்திய பாமாலை என்று மட்டும் அர்த்தமல்ல, தேன்கலந்த மாலை. எங்களுக்கு தேவாரம் வேண்டும். தேவாரம் எங்கே இருக்கிறது? அதுதான் தெரியவில்லை. பிள்ளையாரை கேட்டுச் சொல்லுங்கள் என்றான் மன்னன். நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரை கேட்க பிள்ளையார் சொன்னார், சிதம்பரத்துக்கு செல்லுங்கள். சிதம்பரத்திலே மேற்கு பக்கத்திலே ஒரு மாடத்திலே இதையெல்லாம் வைத்துவிட்டு 3 பெருமக்கள் போயிருக்கிறார்கள். தில்லைக்கு செல்லுங்கள், தேவாரத்தை கொண்டு வாருங்கள் என்று திருமுறைக்கு வழிகாட்டினார் அந்த பொல்லா பிள்ளையார். புறப்பட்டார்கள். தில்லைக்கு வந்தார்கள். சிதம்பரத்திலே இருந்த தில்லை வாழ் அந்தணப் பெருமக்கள் கதவை திறக்க மறுத்து விட்டார்கள். மேலே அது பத்திரமாயிருக்கிறது. தேவாரத்தை எல்லாம் 3 பெருமக்கள் கொண்டு வந்து தந்தார்கள். சம்பந்தர் தேவாரம், திருநாவுக்கரசு பெருமான் தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம், 3ஐயும் உள்ளே வைத்து பூட்டி இருக்கிறோம். 3லும் அவர்கள் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். அந்த 3 வந்தாலன்றி இப்பொழுது திறக்க முடியாது என்று தில்லைவாழந்தனர்கள் சொல்லிவிட்டார்கள். நாமெல்லாம் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுவோம், அதே கையெழுத்து வேணும். லாக்கர்ல கொண்டே பணத்தை வைப்போம், லாக்கர்ல நகையை வைப்போம், அதே ஆளு போய் கையெழுத்து போடணும். அது மாதிரி தேவாரம் இருக்கிறது. அந்த 3 வர வேண்டும். அவர்கள் எப்படி வருவார்கள்? இந்த நிகழ்ச்சியெல்லாம் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலே நிகழ்கின்றன.
தேவாரம் பாடிய மூவர் பெருமக்கள் 7ஆம் நூற்றாண்டிலும் 8ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர்கள். ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எப்படி வருவார்கள்? மன்னன் யோசித்தான். மூவருடைய திருமேனிகளை அற்புதமாக செய்வித்தான். திரு உருவங்களாக மூவரையும் உண்டாக்கினான். சம்பந்தப் பெருமான் தாளத்தோடு இருக்க, அப்பர் சுவாமிகள் உளவாரத்தோடு காட்சியளிக்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணக்கோலப் பெருமானாக இருக்க, திருவீதி உலாச் செய்தான் உருவங்களை. மூவரும் வந்தார்கள். வந்தனர் மூவரும் மன்றம் திறக்கட்டும் என்றான் மன்னன். தில்லைவாழந்தனப் பெருமக்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. திறந்தார்கள். உள்ளே போய் பார்த்தால் மேலே பரணிலே இருந்த தேவாரங்கள் பெரும்பகுதி கரையானுக்கு இரையாகிவிட்டன. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளில் பெரும்பகுதி கரையானில் போய்விட்டது. லட்சக்கணக்கான பாட்டுக்கள் கிடைத்தது என்னவோ 8000 சொச்சம் தேவாரங்கள் தான். திருக்கடைக்காப்பு என்று ஞானசம்பந்தர் பாடலுக்கு பெயர், தேவாரம் என்று அப்பர் சுவாமிகள் பாடலுக்கு பெயர், திருப்பாட்டு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடலுக்கு பெயர். இந்த மூன்றையும் சேர்த்து மொத்தம் 8000 சொச்சம் பாட்டுக்கள் கிடைத்தன. அதற்கு மேல் கிடைக்கவில்லை. எல்லாம் கரையானில் போய்விட்டன. யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர், மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும் என்று தமிழ் விடு தூது பாடும். தமிழ் பெருமை யாருக்கு தெரியும்? இந்த மனிதர்களை விட அதிகமாக நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும். ஆடி 18ஆம் நாளில் எத்தனை நூற்கள் ஆற்றில் விடப்பட்டன. அதுபோலே எத்தனை ஏடுகள் வேள்வியில் கொண்டு போய் போடப்பட்டன. எத்தனை ஏடுகள் கரையானில் போய்விட்டன. தமிழ் அருமை நீருக்கும் நெருப்புக்கும் கரையானுக்கும் தெரியும் என்று வருந்தினார்கள். கிடைத்த பாடல்களை எண்ணெயை சொரிந்து எடுத்து கொண்டு வந்து வேறு ஏடுகளில் எழுதினார்கள். இப்படி திருமுறை கண்ட விநாயகராக, திருமுறை காட்டிய விநாயகராக ராஜராஜ சோழ தேவனால் திருமுறைகளை வெளியில் கொண்டு வர துணையாக இருந்தவர் சிதம்பரத்திலே உள்ள திருமுறை கண்ட விநாயகர். பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் அரங்கேற்ற வேண்டுமென்று எண்ணினார். எங்கே அரங்கேற்றுவது? தில்லையில் அரங்கேற்ற வேண்டும். அது தில்லைக்கு பெருமை. சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு பெருமை. ஏன் தெரியுமா? பெரிய புராணத்தை எழுதத் தொடங்கிய பொழுது நடராஜ பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தான். உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தமையினாலே நடராஜன் அடியெடுத்து கொடுத்த திருத்தலத்தில்தான் நாம் இதை அரங்கேற்ற வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டார் சேக்கிழார் சுவாமிகள். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் முடிய ஓராண்டுகள் சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றினார். அரங்கேற்றிய இடம் சிதம்பரம். பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் அந்த உரையிலே 7வது தொகுதி, நிறைவான தொகுதியை தில்லையில் வெளியிட்டார். அதுவும் நடராஜ பெருமானுக்கு உரியது என்பதனாலே தில்லையிலே பெருமானுக்கு நடராஜர் என்று பெயர். மூலட்டானத்திலே உள்ள சிவலிங்கத்துக்கு திருமூலட்டான பெருமாள் என்று பெயர். நடராஜ பெருமான் ஒருபுறம், சிவகாமி அம்மை ஒருபுறம். தில்லை மரம், ஆலமரம் இரண்டும் தலத்தைச் சேர்ந்த மரங்கள். தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். திருவாதிரையிலே தரிசனம் பெருமானுக்குரிய விழாக்களில் மிக சிறப்பான விழா. நடராஜ பெருமான் எப்பொழுதும் தேரில்தான் வருவார். அந்த தேரிலே வரும் பொழுது அவர் வரக்கூடிய அந்த ஆட்டம் இருக்கிறது, பக்கவாட்டில் ஆடிக்கொண்டே வருவார். திருவாரூர் தியாகராசர் மேலும் கீழுமாக ஆடுவார். தில்லை நடராஜர் வலமும் இடமுமாக பக்கவாட்டில் ஆடிக்கொண்டு வருவார். அவருடைய தரிசனத்தை அப்பொழுது பார்க்கலாம். அவருக்கு உடம்பிலே அன்றைக்கு அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைகளின் மதிப்பு 200 கோடிக்கு மேல் என்று அறிந்தவர்கள் பேசுகிறார்கள். 3 நாட்கள் நகைகளை அணிவித்து வெள்ளை துணியினாலே அதை சுற்றி வைத்து திருவாதிரை தரிசனத்தன்றைக்கு வெள்ளை துணிகளை எடுத்துவிட்டு அவரை தேரில் கொண்டு வந்து அமர்த்தி அன்றைக்கு தேர் உலா தரிசனத்துக்கு முந்தின நாள் தேரில் வருவார். அது நடராஜ பெருமானுடைய தேர் உலா. அப்பைய தீட்சிதர் என்று ஒரு மகான்,
தில்லையிலே வாழ்ந்தவர் அப்பைய தீட்சிதர். பெருமானை கும்பிடுவார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருவார். அவருக்கு ஒன்று தோன்றியது. நாம் பெருமானை பாடுகிறோம், நடராஜரை நினைப்பு இருக்கும் பொழுது பாடுகிறோம். ஒருவேளை நினைப்பு இல்லாத பொழுதும் நடராஜரை பாடுவோமா, அல்லது வேறு எதையாவது சொல்லுவோமா? எவனுக்கு தன்னெனப்பு இல்லையோ அவன் அப்பொழுது நடராஜ பெருமான் பெயரை சொல்லுவானேயானால் உண்மையான பக்தன். நினைப்பு இருக்கிற பொழுது சொல்லி நினைப்பு இல்லாத பொழுது வேறு எதையாவது சொல்லுவானால் அடிமனத்திலே வேறு ஏதோ இருக்கிறது என்பது பொருள். அப்பைய தீட்சிதர் சிந்திக்கிறார், எனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும். நான் பைத்தியம் பிடித்த பொழுது எதையாவது சொல்லுவேன். அப்பொழுது நடராஜ பெருமானை பற்றி பாடினால் நான் உண்மையான பக்தன். இல்லாவிட்டால் என் பக்தியை நான் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அப்பைய தீட்சிதர் என்ற மகான் எண்ணுகிறார். தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை அழைத்தார். நான் தரக்கூடிய மாத்திரை, இந்த மாத்திரையை நான் சாப்பிடப் போகிறேன். சாப்பிட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ஒரு வாரம் விட்டுவிடுங்கள். நான் எதையெல்லாம் சொல்லுகிறேனோ அதையெல்லாம் எழுதி கொள்ளுங்கள். ஒரு வாரத்துக்கு பின்னால் இந்த மாத்திரையை எனக்கு கொடுங்கள். அப்பொழுது என் பைத்தியம் தீர்ந்துவிடும். நான் என்ன சொன்னேன் என்பதை வாசித்து பார்ப்பேன். என்னை பற்றி இது ஒரு சத்திய சோதனையாக அமையும் என்றார் அப்பைய தீட்சிதர். அதே மாதிரி அவர் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டார். பைத்தியம் பிடித்தது. ஏதோ சொன்னார். பிள்ளைகள் எல்லாம் விடாமல் எழுதி கொண்டார்கள். ஒரு வாரம் ஆயிற்று. மாற்று மாத்திரை தரப்பட்டது. தீட்சிதருக்கு தன்னணைப்பு வந்தது. எழுதியதை எடுத்து படித்து பார்க்கிறார். அற்புதமான சுலோகங்கள் சமஸ்கிருதத்திலே இருக்கின்றன. நடராஜ பெருமானை பற்றிய அழகான சுலோகங்கள் இருக்கின்றன. என்ன தெரிகிறது? நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல்வெறி நறுங்கொன்றை போதணிந்த கனல்லெறி அனல் புல்கு கையவனே என்று சம்பந்த சுவாமிகள் பாடியது மாதிரி நனவாயிருந்தாலும் கனவாயிருந்தாலும் நினைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அறிவோடு இருந்தாலும் அறிவில்லாமல் பைத்தியமாக தெளிவற்றிருந்தாலும் நடராஜாவை தவிர வேறு சிந்தனை எனக்கு கிடையாது என்று அப்பைய தீட்சிதருக்கு தெரிந்து விட்டது. அந்த மாலை அழகான சமஸ்கிருத மாலை, வடமொழி மாலை. அதிலே ஒரே ஒரு செய்தி, நடராஜா, மார்கழி மாதம், திருவாதிரை, தரிசனம், இரவு 2 மணிக்கு உனக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். ஐயோ, மிக குளிராயிருக்குமே. சிதம்பரத்தை சுற்றிலும் வயல்கள், எனவே குளிர் அதிகமாயிருக்கும். மாதம் மார்கழி மாதம் இன்னும் அதிகமாயிருக்கும். இரவு 2 மணி மிக மிக குளிர் அதிகமாயிருக்கும். உனக்கு தலையிலே கங்கை, அதுவும் குளிர். ஒரு பாதியிலே அன்னை பராசக்தி, அவளும் குளிர்ச்சியானவள். இவ்வளவு குளிரோடு இருக்கக்கூடிய உனக்கு நிறைய சந்தனத்தை கொட்டி அபிஷேகம் செய்தால் நீ குளிரை தாங்குவாயா அப்பனே? இது வினா. விடை சொல்கிறார் அப்பைய தீட்சிதர், நன்றாக தாங்குவாய். ஏன் தெரியுமா? அதற்கு தேவையான ஒரு வெப்பம் உனக்குள்ளே இருக்கிறது. இத்தனை குளிரையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்பம் உனக்குள்ளே இருக்கிறது. அது என்ன வெப்பம் தெரியுமா? பாலைவனம் போன்ற என்னுடைய மனத்தில் உன் திருவடிகளை வைத்தாயே அப்பனே, அந்த வெப்பத்தை ஈடுகட்ட இவ்வளவு குளிரும் போதாதே. என் மனம் வெப்பமானது, நீ குளிர்ச்சியானவன் என்று அழகாக பாடுகிறார் அப்பைய தீட்சிதர். இது தில்லையில் நடந்த நிகழ்ச்சி. அங்கே 5 அம்பலங்கள். நடராஜ பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய இடம் மூலஸ்தானம். பராந்தகன் பொன் வேய்ந்தான். உயர்ந்த இடம். பஞ்சாக்கரப் படிகளில் ஏறி செல்ல வேண்டும். அதற்கு சிற்றம்பலம் என்று பெயர். பஞ்சாக்கரப் படிகளில் ஏறி போனால் 2 பக்கம் 2 யானைகள் இருக்கும். நடராஜாவுக்கு வலப்பக்கத்திலே பஞ்சாக்கரப் படிகள், 2 பக்கம் 2 யானைகள். ஒரு முறை ஒரு நல்ல சித்தாந்த நூல் எழுதப்பட்டது. அதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பஞ்சாக்கரப் படிகளில் வைத்தார்கள். ஒரு யானை அதை படியிலே இருந்து எடுத்து நடராஜ பெருமான் முன் வைத்தது.
என்ன பொருள்? அது நடராஜருடைய திருவடிகளுக்கு சார்த்தப்பட வேண்டிய அற்புதமான சித்தாந்த நூல் என்பதனாலே அந்த நூலை அந்த யானை படியிலே இருந்து எடுத்து எம்பெருமான் திருப்பாதத்தில் வைத்தது. எனவே அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர் வைத்தார்கள். இது நடந்த இடம் தில்லை. தில்லையிலே நடராஜ பெருமானுக்கு பக்கத்திலே ரகசியம் என்று ஒன்று இருக்கும். இந்த ரகசியம் என்றால் என்ன? 10 ரூபாய் கொடுத்தால் ஒரு அர்ச்சனை செய்வார்கள், ஒரு தீபாராதனை காட்டுவார்கள். தீபத்திலே பார்த்தால் சில சங்கிலிகள் மாதிரி, ருத்ராட்சம் மாதிரி சில மாலைகள் தொங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் ரகசியம் என்பார்கள். நமக்கு புரியவில்லை. இது ரகசியமா? தெரியவில்லை. ரகசியம் என்றால் என்ன? ராமலிங்க சுவாமிகள் குழந்தையாக வந்த பொழுது நடராஜாவை பார்க்கிறார். இந்த ரகசியத்தையும் பார்க்கிறார். தாயின் இடுப்பிலே உள்ள குழந்தை சிரிக்கிறது. ஏன் சிரித்தது? 2 காரணங்கள். ஒன்று, நடராஜ பெருமான் சிரிக்கிறார். அது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அல்லவா? நடராஜ பெருமான் சிரித்ததும் பதிலுக்கு இந்த குழந்தையும் சிரிக்கிறது. இன்னொரு பொருள். ரகசியம் ரகசியம் என்கிறார்களே, எது ரகசியம்? இந்த மாலை ரகசியமா? இல்லை. அந்த சுவர் ரகசியமா? இல்லை. ரகசியம் என்பது ஆகாச வெளி. ஆகாசத்தை பார்க்க முடியாது. என் கண்ணுக்கும் இந்த சுவற்றுக்கும் இடைப்பட்ட வெளி, பரவெளி, அதுதான் ஆகாயம். இறைவன் வெளிமயமாயிருக்கிறான். இது அருள் ஞான பெருவெளி. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாடை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனேன் என்று நம்முடைய கந்தரலங்காரத்தில் அருணகிரி பெருமான் பாடியது போலே ரகசியம் என்றால் என்ன? அருள் ஞான பெருவழி. இதை காட்டக்கூடிய இடம் சிற்றம்பலம். தில்லையிலே 5 அம்பலங்கள். முதலாவது நடராஜ பெருமான் ஆடக்கூடிய இந்த சிற்றம்பலம். அங்கே இருந்து வெளியில் வருகிறோம். அடுத்த சபை பொன்னம்பலம். அதற்கு கனகசபை என்று பெயர். அபிடேகம் நடக்கும் இடம் கனகசபை. அங்கே ஒரு ஸ்படிகலிங்கம் 6 கால வழிபாடு அதற்கு செய்கிறார்கள். இந்த காலையிலே 2ஆம் காலத்திலே ஒரு அழகான இரத்தின சபாபதி, இரத்தினத்தால் உண்டாக்கப்பட்ட ஆடவல்லான் திருமேனி, நடராஜர் திருமேனி இரத்தம் போல தெரியும். அபிஷேகம் ஆகிற பொழுதும் அதற்கு தீபாராதனை ஆகிற பொழுதும் நெருப்பு மாதிரி காட்சி கொடுக்கும். இரத்தின சபாபதிக்கு அபிடேகம் நடக்கும் இடம் 2வது சபை பொன்னம்பலம். அது கனக சபை. இங்கேதான் முதலாம் ஆதித்த சோழன் பொன் வேய்ந்தான் என்று நம்முடைய சரித்திர பேராசிரியர்கள் கூறுகிறார்கள். அதற்கும் முன்னால் கீழே இறங்கினால் அது பேரம்பலம். பேரம்பலத்துக்கு தேவசபை என்று பெயர். பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளும் இடம் பேரம்பலம். பேரம்பலத்தை தாண்டி வெளியில் வந்தால் கொடிமரம். கொடிமரத்துக்கு தென்பால் எம்பெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுவதை பார்க்கலாம். ஊர்த்துவ தாண்டவம் என்பது இடது காலை மேலே தூக்கி காதில் குண்டலத்தை மாட்டுவது போலே ஆடக்கூடிய தாண்டவம். ஊர்த்துவ தாண்டவம் செய்யக்கூடிய இடம் 4வது சபை நிறுத்த சபை. ராஜசபை என்பது 1000 மண்டபம். சோழ மன்னர்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய மண்டபம் 1000 மண்டபம். பஞ்சாக்கரப்படியில் முடிசூட்டுவார்கள். ராஜசபையாகிற 1000 மண்டபத்தில் அபிஷேகம் செய்து முடிசூட்டுவார்கள். எனவே இந்த இடம் ராஜசபை என்று அழைக்கப்படுகிறது. ஆக 5 சபைகளும் கனகசபை என்றும், தேவசபை என்றும், நிறுத்த சபை என்றும், ராஜசபை என்றும், மூலவர் இருக்கும் இடம் சிற்சபை என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்னொரு செய்தி. திருப்புகழ் பாடல்களை நாம் பாடுகிறோம். கிட்டத்தட்ட 16,000 திருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகள் பாடியதாக சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தர் பாடியது போல நான் பாட வேண்டும் என்று கேட்டவர் அருணகிரிநாதர். பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவித் தொடைபாட அடிமைதனக்கு அருள்வாயே என்று கேட்டவர் அருணகிரிநாதர். புகலியில் வித்தகர் ஞான சம்பந்தர். அருணகிரிநாதர் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்தவை கிட்டத்தட்ட 1320 பாட்டுக்கள்.
இதை யார் தேடிக்கொண்டு வந்து தந்தார்கள்? எப்படி இந்த பாட்டு கிடைத்தது? அங்கேயும் சிதம்பரம் வருகிறது. தேவாரத்துக்கு மட்டுமல்ல, திருப்புகளுக்கும் காரணம் சிதம்பரம்தான். எப்படி? கடலூரிலே ஒரு வழக்கு. தில்லைவாழந்தன பெருமக்களுக்கு உரியது சிதம்பரம், நடராஜர் கோயில் அவர்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இல்லை என்று அரசாங்கம் சொல்லுகிறது. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வழக்கு கடலூரிலே வழக்கு மன்றத்துக்கு வந்துவிட்டது. நீதிபதி வெள்ளைக்காரர். அவர் கேட்கிறார், எங்கேயாவது ஆவணங்கள் இருக்கின்றனவா? தில்லைவாழந்தன பெருமக்கள் தான் நடராஜ பெருமானுடைய வழிபாட்டை பல ஆண்டுகளாக நிகழ்த்தினார்கள் என்பதற்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கின்றனவா? ஒரு அந்தணர் எழுந்தார், திருப்புகள் இருக்கிறது என்றார். திருப்புகளிலே தில்லைவாழந்தன பெருமக்கள் வழிபடக்கூடிய நடராஜமூர்த்தி என்று ஒரு பாடல் இருக்கிறது. எடுத்து காட்டினார். 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கிறார். அன்று முதல் நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், அதற்கு முன்னாலும் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்ல இது ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தில்லைவாழந்தன பெருமக்களுக்கு வெற்றி கிடைத்தது. வழக்கு மன்றத்திலே ஒருவர் எழுத்தர், அதுதான் சரி, பின்னால் அவர் எழுத்தாளராக மாறினார். இந்த எழுத்தருக்கு வாசு செங்கல்வராய பிள்ளை என்று பெயர். செங்கல்வராய பிள்ளையினுடைய தந்தையார் எழுத்தர், அவருக்கு சுப்பிரமணிய பிள்ளை என்று பெயர். இந்த சுப்பிரமணிய பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளை, வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. இவர் அந்த கடலூரிலே எழுத்தராயிருந்தார். அவருக்கு இந்த செய்தி தெரிந்தது. ஒரு திருப்புகழ் பாடலை வைத்து வெற்றி கண்டு விட்டார்கள். திருப்புகழ் பாட்டு எது எடுத்து பார்த்தார். சந்தம் நன்றாயிருந்தது. இது மிகச் சிறப்பாயிருக்கிறதே, திருப்புகழ் எங்கே இருக்கும் என்று வீடு வீடாக போனார், ஊராக போனார், கால் தேய நடந்தார். கிட்டத்தட்ட 1320 திருப்புகழ் பாடல்களை தேடி கண்டுபிடித்து தொகுத்தார். அவருக்கு பெயர் சுப்பிரமணிய பிள்ளை. அதற்கு உரை எழுதிய புண்ணியவான் அவருடைய மைந்தர் வாசு செங்கல்வராய பிள்ளை. இதற்கும் சிதம்பரம்தான் காரணமாயிருந்தது. மாணிக்கவாசகப் பெருமான், அவர் வாழ்க்கை மதுரையில் தொடங்கி தில்லையில் நிறைவு பெற்றது. மதுரையில் தோன்றிய மாணிக்கவாசகர், திருவாதவூரில் தோன்றிய மாணிக்கவாசகர், சொக்கலிங்கப் பெருமானையும் மீனாட்சியையும் விடாமல் பற்றி கொண்ட மாணிக்கவாசகர் இங்கே இருந்து பல தலங்களுக்கும் சென்றார். திருப்பெருந்துறையிலே ஞானம் பெற்றவர் திருக்கடுக்குன்றத்துக்கு போனார், திருவண்ணாமலைக்கு போனார். ஆண்டவனுடைய அருள் ஆட்சி விளையாடல்கள் முடிவுற்ற பின்னால் கடைசியாக தில்லை சிதம்பரத்துக்கு போனார். சிவபுராணம் சிதம்பரத்தில் பாடப்பட்டது என்று சொல்லக்கூடிய பெருமக்கள் இருக்கிறார்கள். தில்லையுட்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே என்று அழைக்கிறார். எனவே தில்லையில் அகவல்கள் 4ஐயும் பாடினார். கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம் இவையெல்லாம் பாடினார். இவையெல்லாம் பாடப்பட்ட இடம் தில்லை. மாணிக்கவாசகப் பெருமான் இதையெல்லாம் பாடினார். அப்படி பாடியதிலே ஒரு நிகழ்ச்சியின் கோயில் மூத்த திருப்பதிகம். திருவாசகத்திலே இது 21வது திருப்பதிகம். இதை பாடினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு பெரியவர், சென்னையிலே வாழக்கூடிய ஒருவர், இலக்கிய சிந்தனை என்ற அமைப்பை உண்டாக்கியவர். அவர் மிக சிறப்பான ஒரு பக்தர், திருவாசகத்திலே ஈடுபாடு மிகவும் கொண்டவர். அவர் தன்னுடைய நண்பரை பார்க்கிறார். நண்பர் அவரிடத்திலே, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேண்டும், எங்கேயாவது சென்று வழிபட வேண்டும் என்று கேட்க, இவர் அவரை அழைத்து கொண்டு காஞ்சி பெரியவரிடத்திலே போகிறார். பரமாச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 100 ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியவான் காஞ்சிபுரத்திலே உட்கார்ந்திருக்கிறார், சிவம் இருப்பது போலே. இந்த 2 பேரும் அங்கே சென்றார்கள். அழைத்து கொண்டு சென்றவர் மிக பெரியவர், லக்ஷ்மணன் என்று அவருக்கு பெயர். அவர் இந்த நண்பரை அழைத்து கொண்டு சென்றவர் அங்கே சொல்லுகிறார், இவருக்கு குழந்தை இல்லை, அருள் புரிய வேண்டும்.
இவர் கூறியதை கேட்டதும் காஞ்சி பரமாச்சாரியார் அப்படி திரும்பினார். ஒரு புத்தகத்தை எடுத்தார், ஒரு அடையாளம் வைத்தார். இதிலே உள்ள 10 பாடல்களை படிக்கச் சொல்லுங்கள், இவருக்கு நல்ல குழந்தை பிறக்கும். அவ்வளவுதான், திரும்பிவிட்டார்கள். அந்த 10 பாடல்கள் திருவாசகத்திலே உள்ள கோயில் மூத்த திருப்பதிகத்திலே உள்ள 10 பாட்டுக்கள். சுவாமிகள் கொடுத்தது கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று அழகாக தொடங்கக்கூடிய பாடல். ஆண்டவனே, நீ அம்மைக்குள் இருக்கிறாய், அம்மை உனக்குள் இருக்கிறாள், 2 பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பொழுதும் அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்ட பாடல் இந்த பாடல். 10வது பாடல். நல்காதொடியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா மணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. பொன்னம்பலம் 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 என்று சொன்னால் எல்லாவிதமான இன்பங்களும் கிடைக்கும். பெருமானே, நீ எங்களுக்கு நல்காமல் இருக்க மாட்டாய். இதுதான் நம்பிக்கை. நமக்கு அருள் புரியாமல் கடவுள் ஒரு காலம் இருக்க மாட்டார் என்று நம்பிய நம்பிக்கைதான் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைந்து நம்மையெல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கிறது. 10 பாடல்கள் அவர் பாடினார். குழந்தைகள் பிறந்தன. எனவே திருவாசகத்திலே உள்ள இந்த கோயில் மூத்த திருப்பதிகத்தை பாடினால் நல்ல குழந்தைகள், நம்முடைய பெயரை காப்பாற்றக்கூடிய குழந்தைகள், இந்திய நாட்டின் பெருமையை காக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும். இது சிதம்பரத்தில் பாடப்பட்ட பாடல். மாணிக்கவாசகப் பெருந்தகை தில்லையிலே வாழ்கிறார். எந்த பக்கத்திலே? வடக்கு கோபுரத்திற்கு எதிர்த்தாற்போல் ஒரு சிறு கோயில். அதற்கும் இப்பொழுது திருப்பெருந்துறை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த கோயிலில் மாணிக்கவாசகர் இருக்கிறார். ஒரு பெரியவர் வருகிறார். வந்தவர், நான் இலங்கையிலே இருந்து வருகிறேன். இலங்கையிலே இருந்து சில பௌத்தர்கள் வந்திருக்கிறார்கள். சுவாமிகள் அவர்களோடு வாதம் செய்ய வேண்டும். சுவாமிகள் பேசாமல் இருக்கிறார். பௌத்தர்கள் வந்து விட்டார்கள். புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வலுவாக இவரோடு வாதம் செய்ய சுவாமிகள் பார்க்கிறார். இந்த வாதத்தினாலே பலன் வராது. தேவையில்லாமல் இவர்கள் வாதம் பிரதிவாதம் செய்கிறார்கள். சிலவற்றை சொல்லி பார்த்தார். அவர்கள் திருந்துவதாக காணோம். கலைமகளே, இவர்கள் நாக்கை விட்டு போய்விடு. நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்கள் நாக்கில் இருக்கலாம், அல்ல வார்த்தை பேசக்கூடியவர்கள் நாக்கில் இருக்காதே என்று சொல்ல அவர்கள் ஊமையாகிவிட்டார்கள். வந்த பெரியவர் சொன்னார், எங்கள் நாட்டிலே மன்னன் மகள் ஊமையாயிருக்கிறாள், அழைத்து கொண்டு வருகிறேன். போனார். இலங்கை மன்னனையும் மகளையும் அழைத்து கொண்டு வந்தார். சிதம்பரத்திலே உட்கார்த்தினார். மாணிக்கவாசகப் பெருமானுக்கு முன்னாலே அமர்ந்தார்கள். மன்னன் சொன்னான், தவறாக பேசியவர்களை ஊமையாக்கி விட்டீர்கள். என் மகள் ஊமையாயிருக்கிறாள். இவள் நன்றாக பேச வேண்டும். இவளுக்கு பேசக்கூடிய வாக்கை கொடுங்கள். பார்க்கிறார். மாணிக்கவாசகருடைய அருட்பார்வை பட்டதும் அவளுக்கு பேச்சு வந்தது. சைவத்தினுடைய சிறப்புகளை வினாவாக இவர் கேட்க, விடையாக அவள் சொல்ல, திருச்சாளல் என்ற தலைப்பு திருவாசகத்திலே அற்புதமாக உருவெடுத்தது. ஒன்றை சொல்லுகிறேன், கோயில் சுடுகாடு கொல்பொலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. இது இவர் கேட்பது. தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாளலோ. இது அவள் சொன்னது. சிவபெருமானுக்கு கோயில் சுடுகாடு. அவன் உடுத்தியிருப்பது புலித்தோல் ஆடை. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இவன் என்ன பேராற்றல் பெற்றவனா? தனியாக அல்லவா இருக்கிறான்? இது வினா.
விடை என்ன தெரியுமா? அப்படி நினைக்காதே. அவருக்கு கோபம் வந்தால் உலகத்தையே எரித்து விடுவான். அவ்வளவு ஆற்றலையும் அடக்கிக் கொண்டு பணியுமாம் என்றும் பெருமை. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆனப் பெரிது என்று தன்னை அடக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது விடை. இப்படி வினாவும் விடையுமாக அற்புதமாக அவளை பாட வைத்தார் மாணிக்கவாசகப் பெருமான். நடந்த இடம் சிதம்பரம். கொஞ்ச நாட்களாயின. ஆனி மாதம் மக நட்சத்திரம். அதற்கு முந்திய நாள் சிவபெருமான் ஒரு அந்தணக் கோலத்திலே மாணிக்கவாசகரிடத்திலே வருகிறார். மாணிக்கவாசகரை பார்த்து, நீங்கள் பாடிய திருவாசகத்தை முழுக்கச் சொல்லுங்கள், நான் எழுதிக் கொள்ள வேண்டும். மாணிக்கவாசகப் பெருந்தகை சொல்ல சிவபெருமான் உட்கார்ந்து எழுதி கொண்டார். அதிலே ஒரு பெரிய நயம். மாணிக்கவாசகர் உட்கார்ந்து சொன்னாராம், சிவபெருமான் நின்று எழுதி கொண்டாராம். நின்ற சிவபெருமானுடைய திருவடி கீழ் இவர் அமர்ந்து சொன்னார். அதனால்தான் தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சிவபுராணம் சொல்லும். இது எங்கே சொன்ன பாட்டு? அவன் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு. பெருமான் நிற்க, நின்று எழுத, மாணிக்கவாசகர் ஆசிரியன் போல அமர்ந்து சொல்ல, பெருமான் என்று தெரியாமல் மாணிக்கவாசகர் அமர்ந்து சொல்ல, பக்தன் என்று தெரிந்தே பகவான் நின்று எழுத முடிந்தது. கீழே கையெழுத்து போட்டாராம் நடராஜமூர்த்தி. இது யார் எழுதியது என்று தெரிய வேண்டுமே. மாணிக்கவாசகப் பெருந்தகை சொல்ல, அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று எழுதி அந்த ஏட்டை, திருவாசகம் 658 பாடல்கள் எழுதிய ஏட்டை நடராஜப் பெருமான் திருவடிக்கீழ் வைத்துவிட்டு பெருமான் மறைந்து விட்டார். தில்லைவாழந்தனப் பெருமக்கள் எடுத்து பார்த்தார்கள். மாணிக்கவாசகர் யார் என்று விசாரித்தார்கள். வந்தார்கள், அழைத்து கொண்டு போனார்கள். மறுநாள் காலையில், அன்றைக்கு ஆனி மாதம் மக நட்சத்திரம், இந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள் என்றார்கள். மாணிக்கவாசகப் பெருந்தகை பதம் பதமாக பிரித்து பொருள் சொல்லவில்லை. இறைவனை பார்த்தார், ஆடவல்லானை பார்த்தார், நடராஜமூர்த்தியை பார்த்தார். இந்த திருவாசகத்துக்கு பொருள் இவன்தான் என்று நடராஜப் பெருமானை கைகளினால் சுட்டி காட்டியபடி ஒளி வெள்ளத்தில் நடராஜப் பெருமானோடு சேர்ந்து விட்டார். சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொண்டார். எழுதி வாங்கியது யார்? நடராஜப் பெருமான். தில்லைப் பெருமான் ஏன் எழுதி வாங்கிக் கொண்டான் தெரியுமா? ஒரு காலத்திலே உலகமெல்லாம் அழிந்துவிடும், ஊழிக்காலம் உண்டாகும், எல்லாம் ஒடுங்கி போய்விடும், மண் தண்ணீருக்குள் போய்விடும். தண்ணீர் நெருப்பினால் உறிஞ்சப்படும், நெருப்பு காற்றினால் அணைக்கப்படும், காற்று வானத்தில் போய் சேர்ந்துவிடும். சிவபெருமான் மட்டும் நிற்பார். பராசக்தி கூட அவருக்குள் ஒடுங்கி போவாள். சிவன் தனியாக நிற்பார். எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி ஊழிக்காலத்தில் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனாக பெருமான் மட்டும் ஒருவனாய் நிற்பான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று திருவாசகன் சொல்லுவது போலே அவன் தனியாயிருப்பான். அப்பொழுது அவன் பொழுதை பயன்படுத்த வேண்டுமல்லவா? நாம் பொழுதை போக்குவோம், அவன் பொழுதை போக்க மாட்டானே. அவன் பொழுதை பயன்படுத்த வேண்டுமல்லவா? அதற்காக திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொண்டானாம். இதை யார் சொல்லுகிறார்? மனோன்மணியம்பாடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை எழுதுகிறார். கடையூழி வருந்தனிமை வழி கடிக்கன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. கடை ஊழிக்காலத்திலே வரக்கூடிய தனிமையை கடிக்க வேண்டும் என்பதற்காக அம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் உன் வாசகத்தில் ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டார். நமக்கு ஒரு சந்தேகம், இவரே போய் எழுத வேண்டுமா? யாராவது ஆட்களை விட்டு எழுதச் சொல்லக்கூடாதா? எழுதலாம். அப்படி எழுதினால் தவறு வந்துவிடும். நம்முடைய பிள்ளைகள் தமிழ் எழுதுவதை பார்க்கிறோம். இளங்கோவடிகள் என்று எழுதச் சொன்னால் இளஞ்சோடிகள் என்று சில பேர் எழுதி வைக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், பொள்ளாச்சி என்று எழுதச் சொன்னேன், பிள்ளைத்தாச்சி என்று எழுதிவிட்டான். இவனெல்லாம் நம்முடைய நாட்டில் படித்தவன். கோவலன் என்று எழுதச் சொன்னால் பையன் கேவலன் என்று எழுதிவிட்டான். ஆசிரியருக்கு கோபம் வந்தது. ஏன் அவன் காலை ஒடித்தாய் என்று கேட்டார்.
கோவலனிலே காலை ஒடித்தால் கேவலன். ஏன் காலை ஒடித்தாய்? மாணவன் சொன்னான், அவன் கண்ணகியை விட்டுவிட்டு மாதவி வீட்டுக்கு போனான் அல்லவா, அதனால்தான் காலை ஒடித்தேன். ஆசிரியர் பார்த்தார், நீ செய்ததுதான் சரி, நானும் இனிமேல் கேவலன் என்றே எழுதுகிறேன். இப்படி போனால் தமிழ் என்ன ஆகும்? அதனால்தான் சிவபெருமான் தானே வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொண்டார். அந்த தலம் சிதம்பரம். சம்பந்தப் பெருமான் தில்லைவாழந்தனப் பெருமக்களை சிவத்தின் கணங்களாகவே பார்த்தாராம். தில்லைக்கு இன்னொரு பெருமை உண்டு. 4 பக்கம் 4 வாசல்கள். ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருவர் வந்து வழிபட்டார். வடக்கு வாசல் வழியாக சுந்தரர் வருகிறார். தெற்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகப் பெருந்தகை வருகிறார். கிழக்கு வாசல் வழியாக சம்பந்தர் வருகிறார். மேற்கு வாசல் வழியாக அப்பரடிகள் வருகிறார். 4 வாசல் வழியாக 4 பெருமக்கள் வந்து நடராஜ பெருமானை வழிபடுகிறார்கள். ஏன்? ஆண்டவனை அடைவதற்கு 4 வழிகள். கோயிலுக்கு போவதற்கும் தில்லையிலே 4 வழிகள். ஆண்டவன் என்னுடைய தந்தை, நான் அவனுக்கு பிள்ளை என்று எண்ணிக்கொண்டு செல்வது சத்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தர் இப்படி சென்றவர். ஆண்டவன் என்னுடைய தலைவன், நான் அவனுக்கு தொண்டன், திருத்தொண்டு செய்வது என் செயல், உளவார பணியே என் வாழ்க்கையின் பணி என்று எண்ணி கிடப்பது தாச மார்க்கம். அப்படி சென்றவர் திருநாவுக்கரசு பெறுவான். ஆண்டவன் என் தோழன், என்னுடைய நண்பன், நான் என்ன கேட்டாலும் செய்யக்கூடியவன், என் துரிசுகளுக்கு கூட உடனாயிருப்பவன் என்று எண்ணுவது சகமார்க்கம், தோழமை மார்க்கம். அப்படி சென்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆண்டவன் என் காதலன், நான் அவனுக்கு காதலி, என்னோடு வாழக்கூடியவன், அவன் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கை என்பது கிடையாது என்று எண்ணி ஆண்டவனை காதலிப்பது சன்மார்க்கம். அப்படி செய்தவர் மாணிக்கவாசகப் பெருந்தகை. ஆண்டவனை அடைவதற்கு சத்புத்திர மார்க்கம் என்றும், தாசமார்க்கம் என்றும், சகமார்க்கம் என்றும், சன்மார்க்கம் என்றும் 4 பாதைகள் இருப்பதைக் காட்டுவது தில்லையிலே உள்ள 4 வாசல் படிகள். அநேகமாக எல்லா வாயில்களிலும் நடராஜ பெருமானுக்கு அடையாளமாக பெண்கள் நடனமாடக்கூடிய முத்திரைகளை தாங்கிய அற்புதமான சிற்பங்கள் தில்லையிலே இருக்கின்றன. நடன விழாக்களை தில்லை பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உமாபதி சிவாச்சாரியார் தில்லையிலே வாழ்ந்தவர். அது ஒரு பெரிய செய்தி. நம்முடைய சமயாச்சாரியார்கள் 4: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகப் பெருமான். இதே மாதிரி சந்தானாச்சாரியார்கள் 4. சைவ சித்தாந்தத்தை சொன்ன பெருமக்கள் 4 பேர். முதல்வர் மெய்கண்டார், 2வது அருள்நந்தி சிவாச்சாரியார், 3வது மறைஞான சம்பந்தர், 4வது உமாபதி சிவாச்சாரியார். இந்த மறைஞான சம்பந்தர் பரமஞானி. அவர் எந்த நூலும் எழுதவில்லை. சிவபெருமான் திருவடிகளை இறுகப் பற்றி கொண்ட ஞானி. கையில் திருவோடு கூட கிடையாது. எங்கேயாவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிட்டு போய்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஞானி தில்லைக்கு வருகிறார். சிதம்பரம் ஒரு வீட்டு வாசற்படியிலே நிற்கிறார். அந்த வீட்டிலே உள்ள அன்னை கொஞ்சம் கூழ் வைத்திருந்தாள். அவள் செய்த புண்ணியம் அந்த கூளை கொண்டு வந்து மறைஞான சம்பந்தருக்கு ஊற்றுகிறாள். மறைஞான சம்பந்தர் கையிலே எந்தவிதமான பாத்திரமும் கிடையாது. திருவோடு இல்லை. கையில் திருவோடு வைத்திருந்தால் கூட அவன் சந்நியாசியாக மாட்டான். திருவோடு இருக்குமானால் பகலில் சாப்பிட்டு விட்டு இரவுக்கு உணவை தண்ணீர் விட்டு வைத்திருப்பார்கள். அதுகூட தவறு. அடுத்த வேளை உணவுக்கு ஏற்பாடு செய்பவன் சம்சாரியே தவிர அவன் சந்நியாசி இல்லை. எனவே திருவோடில்லாமல் கையிலேயே பிச்சை எடுப்பவர் நம்முடைய மறைஞான சம்பந்தர். அன்றைக்கு பிச்சை எடுக்கிறார். அந்த அன்னை கூழ் ஊற்றுகிறாள். கையில் வாங்கி குடிக்கிறார். அந்த கூழ் முழங்கை வழியாக வடிகிறது. பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குடிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவது மாதிரி இங்கே கூழ் முழங்கை வழியாக வழிகிறது. மேலே ஊற்றிய தாய் ஊற்றியதை கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டாள்.
கூழ் வருவது தடைப்பட்டது. ஞானி நிமிர்ந்து பார்த்தார். ஏன் நிறுத்திவிட்டாள்? அவளுடைய பார்வை வேறு பக்கம் சென்று விட்டது. அங்கே ஒரு பல்லக்கு. பல்லக்கிலே உமாபதி சிவாச்சாரியார் என்ற தில்லைவாழ் அந்தணர் எல்லா மரியாதைகளோடும் வந்து கொண்டிருக்கிறார். முன்னாலே சில ஆட்கள், பின்னாலே சில ஆட்கள், தாரை, தப்பட்டை, எக்காலம், அவர் புகழ் சொல்லக்கூடிய பெருமக்கள். இவர் ஒரு பல்லக்கிலே அமர்ந்து 4 பேர் தூக்கிச் செல்ல மிக அழகாக பவனி வருகிறார். இதை பார்க்கிறாள் இந்த தாய். பார்த்ததனாலே கூழ் தடைப்பட்டது என்று மறைஞான சம்பந்தருக்கு புரிந்து விட்டது. உடனே ஒரு வார்த்தை சொன்னார். பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. எது பட்ட கட்டை? இந்த பல்லக்கு பட்டு போன மரம். அதிலே உட்கார்ந்து போகிறானே ஒருவன், இவன் பகல் குருடன். ஏன் பகல் குருடன்? இப்படியெல்லாம் போவது என்பது நிலையானதா? இன்றைக்கு விழுந்தால் நாளைக்கு 2 நாள். இதெல்லாம் நிலையற்றவை. ஊரும் சதமல்ல, உற்றார் பெற்றோர் யாரும் சதமல்ல, ஒன்றும் சதமல்ல. உலகத்தில் எதுவும் சதமல்ல. சிவபெருமான் திருவடி மட்டும்தான் சதம். ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதம் அல்ல, நின்றாள் சதம் கச்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தார் வாக்கு. அதனாலே இவன் யார்? இப்படி படாட்டோபத்தோடு போகிறானே, ஆரவாரத்தோடு போகிறானே, இது நிலைக்கும் என்ற எண்ணத்தோடு போகிறானே, இவன் பகல் குருடன் அல்லவா என்பதை 2 வரிகளாக சொல்லிவிட்டார். பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது. இந்த வார்த்தை உமாபதி சிவாச்சாரியார் காதுகளில் விழுந்தது. அவ்வளவுதான். இறங்கினார், ஓடி வந்தார். இதெல்லாம் எனக்கு புரிந்து விட்டது, நிலையல்ல என்று தெரிந்து விட்டது. உங்கள் அடிமை, நான் உங்கள் சீடன் என்று நிறையப்படுத்த உமாபதி சிவாச்சாரியார். மறைஞான சம்பந்தர் கால்களில் விழுந்தார். மறைஞான சம்பந்தர் ஒன்றும் பேசாமல் கூளை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார். கூழ் மூடனை பெய்து முழங்கை வழிவாருவது போலே வழிந்து கொண்டிருக்கிறது. முழங்கை வழியாக வழிந்த கூளை உமாபதி சிவாச்சாரியார் வாங்கி குடிக்கிறார். குருநாதனுடைய எச்சில் கிடைத்து விட்டது. எச்சில் பரிமாற்றம், இதய பரிமாற்றம். கண்ணப்பன் எச்சில் காலத்து அப்பனுக்கு உகப்பாயிற்று. அது மாதிரி இந்த மறைஞான சம்பந்தர் எச்சில் உமாபதி சிவாச்சாரியாருக்கு உகப்பாயிற்று. பாடத் தொடங்கினார். 4வது சந்தானாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார். பல நூற்கள் பாடியவர். கொடிமரம் ஏறாத பொழுது கொடிக்கவி பாடினார். தில்லையிலே கொடிமரம் ஏறிற்று. கொடிக்கவி பாடியதும் கொடிமரத்திலே கொடி ஏறிற்று என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். நடந்த இடம் சிதம்பரம். ஒருமுறை சேந்தனார் என்பவர் அங்கே வாழ்ந்து வந்தார். இந்த சேந்தனார் பட்டினத்தார் வீட்டு கணக்கப்பிள்ளை. பட்டினத்தார் எல்லா சொத்துக்களையும் வாரி வாரி வழங்கச் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் பரம ஞானி, சந்நியாசியாகிவிட்டார். இவ்வளவு சொத்துக்களையும் என்ன செய்யட்டும் என்று சேந்தனார் கேட்டார். கடைசி காலத்திலே காதற்ற ஊசியும் வாராது கான் என் கடைவழிக்கே. எனவே நான் சந்நியாசி ஆகிறேன். இந்த சொத்துக்களைத்தானே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு பட்டினத்தார் போய்விட்டார். சேந்தனார் இந்த சொத்துக்களை எல்லோருக்கும் வாரி வழங்கினார். மன்னன் அவரை பிடித்து சிறையில் போட்டு விட்டான். சேந்தனார் மனைவி பட்டினத்தார் காலில் போய் விழுந்தாள். பட்டினத்தார் ஒரு பாடல் பாடினார். சேந்தனார் கையிலே உள்ள விலங்கு தெரித்தது. மன்னன் உணர்ந்து கொண்டான். சேந்தனாருக்கு புகழ் கூடிற்று. சேந்தனார் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை களி தயாரித்து கொடுப்பார். ஒரு நாள் அவருடைய வீட்டிலே ஒரு அடியவர் வருகிறார். பசியாயிருக்கிறது என்கிறார். சேந்தனார் களி இருக்கிறது, சாப்பிடலாமா இல்ல? அவர் சரி என்று சொல்ல சாப்பிட்டு விட்டார். களியை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் தருகிறாயா என்று ஒரு பொட்டலத்தில் முடிந்து கொண்டு போய்விட்டார். அன்றைக்கு நடராஜ பெருமான் சந்நிதியை திறந்து பார்க்கிறார்கள். சந்நிதி முழுக்க களி சிந்தி கிடக்கிறது. திருவாதிரை களி எப்படி வந்தது? செய்தி தெரிந்தது. சேந்தனார் தந்த களி சிதம்பரம் நடராஜாவுடைய ஆலயத்தில் சந்நிதியிலே சிற்சபையிலே சிதறிக் கிடக்கிறது. சேந்தனார் புகழ் கொடிகட்டி பறக்கத் தொடங்கியது. ஒருமுறை
தேர் ஓடாமல் இருந்தது. எல்லோரும் வந்து இழுத்து பார்த்தார்கள். நாளைக்கு திருவாதிரை, இன்றைக்கு தேரோட்டம். தேர் ஓடவில்லை. இழுத்து பார்த்தார்கள், அசையவில்லை. நடராஜ பெருமான் மேலே இருக்கிறார். சேந்தனார் வந்தார். தேரை ஒரு பார்வை பார்த்தார். தில்லை மன்னுக என்று பாடத் தொடங்கினார். மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய்மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமேன். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விளவொலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழிவழியாளாய் மணஞ்செய் குடிப்பிறந்த பழவடியாரொடுங்கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று அற்புதமாக பாடத் தொடங்கினான். 13 பாட்டுக்கள். 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு கடைசியில் வைக்கப்பட்டது. 13 பாட்டுக்கள் முடிந்தது. தேர் யாரும் இழுக்காமல் ஓடிற்று. நடந்த இடம் தில்லை சிதம்பரம். அந்த தேரோடிய வீதி குங்கிலிய கலையர் என்று ஒரு ஞானி இருந்தார். அவரைப் போலவே குங்கிலியம் தந்து ஆண்டவனுக்கு பணி செய்தவர் குங்கிலியம் சண்முகனார் என்பவர். இவர் வள்ளற் பெருமானுடைய பரம பக்தர். அந்த தேரோடும் வீதியிலே இவர் சுற்றி வந்தார். எப்படி சுற்றி வந்தார் தெரியுமா? படுத்து புரண்டார், அங்க பிரதட்சணம் செய்தார். பல்லாண்டு பாட எம்பெருமான் தேரோடிய திருவீதி என்று படுத்து புரண்டவர் குங்கிலியம் பல சண்முகனார். நடந்த இடம் சிதம்பரம். 4 பக்கத்திலேயும் அந்த பெருமானுடைய ஆலயத்திலே சிற்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. நிறைய பாட்டுக்கள். சிதம்பரத்தை பற்றி பாடப்பட்ட பாட்டுக்களுக்கு எல்லையே கிடையாது. சம்பந்தப் பிள்ளையார் முதல் திருமுறையில் 11 பாடல்கள் பாடியிருக்கிறார், ஒரு பதிகம். 3ஆம் திருமுறையில் ஒரு பதிகம், 11 பாட்டுக்கள். ஆக 22 பாட்டுக்கள் சம்பந்தர் தேவாரம். அப்பரடிகள் 4ஆம் திருமுறையில் 4 பதிகங்கள், 41 பாட்டுக்கள். 5ஆம் திருமுறையில் 2 பதிகங்கள், 21 பாட்டுக்கள். 6ஆம் திருமுறையில் 2 பதிகங்கள், 21 பாடல்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில் ஒரு பதிகம், 10 பாட்டுக்கள். ஆக இந்த 7இல் மட்டும் 11 பதிகங்களும் 115 பாடல்களும் தில்லைக்கு உரியவை. கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. எரி ஓம்பி கலி வராமல் செய்யக்கூடியவர்கள் தில்லையிலே உள்ள பெருமக்கள் என்று பாடுகிறார். எது செல்வம்? நாம் சேர்த்த செல்வம் செல்வோம் என்று சென்றுவிடும். எது செல்வம் தெரியுமா? செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அவனை கும்பிடக்கூடிய சான்றோர்களை போற்றுவதும் அவனை போற்றுவதும் தான் செல்வம். இது சம்பந்த சுவாமியின் வாக்கு. அப்பரடிகள். இன்றைக்கு கூட நம்முடைய பெருமக்கள் பூசை செய்த பின்னால் எல்லோருக்கும் அன்னம்பாளிப்பு செய்வார்கள். அப்பொழுது இறைவனே வந்து சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம். எனவே அதற்கு மகேஸ்வர பூஜை என்று பெயர். அதிலே பாடக்கூடிய பாடல் தில்லையில் அப்பரடிகள் பாடியது. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னன்பாலிக்குமாறு கண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. தில்லையம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லையம்பலம். அன்னம்னா 2 அர்த்தம். ஒன்று சோறு. சோறுன்னு சொன்னா 2 அர்த்தம். சோறு என்பது சாப்பிடக்கூடிய சோறு. இன்னொரு அர்த்தம் சோறு என்றால் இறைவனுடைய திருவடி தாமரையாகிற மோட்சம் என்று பெயர். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்பது திருவாசகம்.
சோறு என்றால் மோட்சம் என்றும் பொருள். இரண்டும் தரக்கூடியது தில்லை. அன்னம் பாலிக்கும் தில்லை என்று சொன்னால் என்னுடைய அன்பு சிறக்கும், இந்த பிறவி இனிமேல் வராது. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே என்று அப்பர் பெருமான் அற்புதமாக பாடுவார். இதெல்லாம் தில்லையைப் பற்றிய பாட்டுக்கள். பக்தனாய்ப் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே, உன்னுடைய ஆடலைப் பார்ப்பதற்கு நான் வருகிறேன் என்று போய் பார்க்கிறார் அப்பர் பெருமான். அங்கே பெருமான் சிரிக்கிறான். நடராஜ பெருமான் சிரிப்பை பார்த்ததும் அப்பருக்கு என்ன தோன்றுகிறது? நீ எப்ப வந்த, நல்லா இருக்கியா என்று நாம் கேட்போமே, அது மாதிரி தோன்றுகிறதாம். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நீ எப்ப வந்த என்று கேட்பது போலே அது இருக்கிறது. நாம் வாழ்க்கையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், நீ பேசுவது பேச்சு ஆகாது. பெருமானை பேசாத நாட்களெல்லாம் பொல்லாத நாட்கள், பிறவாத நாட்கள். அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனைக் கனலைக் காற்றை கனைகடலைக் குலவரையைக் கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அந்த பெருமானை பேசாத நாட்களெல்லாம் பிறவாத நாட்கள் என்று அப்பர் சுவாமிகள் பேசுகிறார். பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். 9ஆம் திருமுறையில் 16 பதிகங்கள் கோயிலுக்காக அமைக்கப்பட்டவை. 10ஆம் திருமுறையில் நம்முடைய திருமந்திரத்திலே எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் எங்கும் சிவனருள் தன் விளையாட்டே என்று திருமூலர் திருமந்திரத்தில் பாடுகிறார். நடனம் காண வந்தவர் சுந்தரநாதர். சிதம்பரத்திலே நடனங்காண வந்தவர் சுந்தரநாதர். பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது திரு ஆவடு துறையிலே பசுக்களின் துன்பத்தை பார்த்து, இடையன் இறந்து கிடப்பதை பார்த்து, கூடு விட்டு கூடு பாய்ந்து அவன் உடம்பில் தன்னுடைய உயிரைச் சேர்த்து பசுக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்கினார். பசுக்கள் வீடுகளுக்கு போன பின்னால் இவர் வந்து விட்டார் தன் பழைய உடம்பை தேடி. அது எரிந்து போய்விட்டது. சுந்தரநாதரின் ஆன்மாவும் மூலனுடைய உடம்புமாக ஆவடுதுறையில் தங்கி 3000 பாடல்கள் பாடினார். அடிப்படை சிதம்பரத்துக்கு வந்தது. ஐயடிகள் காடவர்கோன் சேத்திரத் திருவன்பாவில் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்புங்குருகிற்று நாடுகின்ற நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் என்று பேசுகின்றார். சேரமான் பெருமாள் பொன்வண்ணத்து அந்தாதியில் இதை பாடுகிறார். தில்லை கண்ணுதலான் என்று போற்றுகிறார். சேரமான் பெருமாள் வழிபாடு செய்வாராம். வழிபாடு எப்பொழுது முடியும்? நமக்கெல்லாம் ஒவ்வொரு நேரத்தில் முடியும். அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டால் வழிபாடு மிக சீக்கிரத்தில் முடிந்துவிடும். சேரமான் பெருமாளுக்கு வழிபாடு எப்பொழுது முடியும்? தில்லை சிதம்பர நடராஜ பெருமானுடைய அந்த கால் சிலம்பு ஒலிகள் கேட்டால் முடியும். அப்படி வாழ்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். 9ஆம் திருமுறை போற்றுகிறது, 10ஆம் திருமுறை போற்றுகிறது. 11ஆம் திருமுறையில் பட்டினத்து பிள்ளையார் கோயில் நான்மணி மாலை பாடுகிறார். நம்பியாண்டார் நம்பி கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் பாடுகிறார். அந்த பெருமானை எல்லோரும் பாடுகிறார்கள். 12ஆம் திருமுறை வாயாரப் பாடுகிறது. கற்பனை கடந்த சோதி
கருணையே உருவமாகி அற்புதக் கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்பது சேக்கிழார் வாக்கு. தொடங்கும் பொழுது உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று அந்த அம்பலத்தாடுவானை வைத்து பாடுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வள்ளற் பெருமான் சிதம்பரத்திலே வாழ்ந்தவர். கையெழுத்து போடும் பொழுது தான் பிறந்த மருதூரை வைத்து மருதூர் ராமலிங்கம் என்று கையெழுத்து போடாமல் தான் வாழ்க்கைப்பட்ட சிதம்பரத்தை வைத்து சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்து போடக்கூடியவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே என்று பேசிவிட்டு கடைசியில் ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே என்று கேட்டவர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என் அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே என்று பாடியவர் வள்ளற் பெருமானம். தெண்டனிட்டேன் என்று சொல்லடி அவர் பாடின ஒரு அற்புதமான கீர்த்தனை. தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தே கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. அல்ல ஒரு வரி, பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவை தன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டங்கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாயுலையில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. பாட்டுக்கு ஆசைப்பட்டு பரவனாச்சியார் விட்டு வாசப்படியில போய் தூதுவனாக நின்ற பெருமான் வீட்டுக்கு ஆசைப்படக்கூடிய பெரியவர்களை இந்த ஊர் வீட்டை விட்டு துரத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பெருமான் என்று வாயாரப் பாடக்கூடிய வள்ளலார் சிதம்பரம் நடராஜரை மனத்தில் வைத்து கொண்டு சிதம்பரத்துக்கு பக்கத்திலே வடலூரிலே ஒரு சிற்சபை போல தான் இருக்கும் ஆலயத்தை மாற்றி உடம்பை பிரித்து கொண்டு விட்டார். அருணகிரிநாத சுவாமிகள் சிதம்பரத்துக்கு வருகிறார். கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள்கான் என்று பாடுகிறார். இருவினையின் மதிமயங்கித் திரியாதே எழு நரகில் உழலும் நெஞ்சுற்றலையாதே பரமகுரு அருள் நினைந்துட்டுணர்வாளே பரவு தரிசனையை என்றற்கருள்வாயே தெரிதமிழை உதவு சங்கப் புலவோனே சிவன் அருளும் முருக செம்பொற்களலோனே கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே கனகசபை மருவு கந்தப் பெருமாளே என்று அற்புதமாய்ப் பாடுகிறார். முத்துத்தாண்டவர் என்பவர் ஒருவர் அங்கே வருகிறார். யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே பாடுவார் முத்துத்தாண்டவர். ஒருவர் சொன்னார், ஐயா உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன். இது காதிலே பட்டதும் நடராஜாவுக்கு அதை வைத்து ஒரு பாட்டெழுதுகிறார் முத்துத்தாண்டவர். உனை நம்பினேன் ஐயா சரணம், உனை நம்பினேன் ஐயா சரணம், நாகம் புனை சம்போ நடராஜா புலியூர் வாழ் ஈசா உனை நம்பினேன் ஐயா சரணம். இருவர்தம் இசை கொண்ட காதா, இருவர்தம் இசை கொண்ட காதா தித்தியன நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா திருநாவலூரன் விடுதூதா தில்லை சிவகாமி ஒரு பாகா சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம். இது முத்துத்தாண்டவர் பாடிய பாட்டு. ஆக சிதம்பரம் இறைவனுக்குரிய தலமாக, அடியார்களுக்குரிய தலமாக, எல்லோரும் பாடக்கூடிய திருத்தலமாக திகழ்கிறது. தில்லையில் வாழ்ந்த அடியார்களுக்கு கணக்கே கிடையாது. திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று பேசினாரே அந்த திருநீலகண்டத்து குயவனார் இளமையை ஆண்டவனுக்காக துறந்தவர்.
திருநீலகண்டம் என்ற ஒரு சொல்லுக்காக இளமையிலிருந்து முதுமை முடிய மனைவியை மனத்தாலும் தீண்டாமல் வாழ்ந்தவர், மற்ற பெண்டிர் யாரையும் மனத்தாலும் தீண்டாமல் வாழ்ந்தவர், இறைவன் கடைசியில் தோன்றி இளமை தர இறைவனோடு இரண்டறக் கலக்கும் பேறு பெற்றவர். அவர் வாழ்ந்த இடம் சிதம்பரம். அங்கே அந்த குளத்துக்கு இளமையாக்கினார் குளம் என்று பெயர். நான் சிதம்பரம் போவேன், நடராஜாவை பார்ப்பேன், நாளைக்கு போவேன் என்று காத்து கிடந்தவர் நந்தனார். அவருக்கு திருநாளை போவார் என்று பெயர். நடராஜா அவரை அழைக்கிறார். தில்லைவாழங்கணப் பெருமக்கள் பால் சொல்லுகிறார், நெருப்பு மூட்டுங்கள், அவன் அதில் முழுகி வருவான். நெருப்பு மூட்டினார்கள். நந்தனார் நெருப்புக்குள் புகுந்தார். அந்தணராக வெளிப்பட்டார். யார் ஒருவன் என்னை வழிபாடு செய்கிறானோ அவன் அந்தணன், எந்த தீயும் அவனை எதுவும் செய்யாது என்று காட்டுவது போலே நந்தனாரை அழைத்துக் கொண்டார் சிதம்பரம் நடராஜ பெருமான். கூற்றுவநாயனார் என்று ஒருவர். கனவிலே அவருக்கு சிவபெருமான் நடராஜ பெருமான் தன் பாதமலர் சூட்டினார். கணம்புள்ளர் என்பவர் ஒருவர். எல்லாம் கொடுப்பார், அடியார்களுக்கு சோறு போடுவார். அதைவிட முக்கியம், ஆலயத்திலே விளக்கேற்றுவார். விளக்கெரிக்க வழியில்லை, தன் முடியையே எரித்து கொண்டார். இவர் கணம்புள்ளர். இவர்களெல்லாம் வாழ்ந்த இடம் தில்லை சிதம்பரம். பதஞ்சலியார் நின்று பாடிய இடம், வியாக்கரபாதர் தொழுத இடம், உபமன்யு, வியாசர், சுகர் எல்லோரும் வாழ்ந்த இடம் சிதம்பரம். நடராஜ பெருமான் தேரில் திருவீதி உலா வருவார். அந்த தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம் என்று பெயர். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது அவரை காண்பதற்கு கோடிக்கண்கள் வேண்டும். அந்த பெருமான் எழுந்தருளி வருவதை பார்ப்பதற்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். அவருடைய தாண்டவம் மிக சிறப்பான தாண்டவம். தில்லையிலே உள்ள தாண்டவத்தை நம்முடைய திருமூலர் பாடுவார். பல சான்றோர்கள் பாடியிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட தாண்டவம்! எல்லாம் ஆடும், அவன் ஆடினால் உலகம் ஆடும், அவனுடைய ஆட்டம் நின்று விட்டால் எல்லாம் நின்றுவிடும் என்று காட்டக்கூடிய இடம் தில்லை சிதம்பரம். சிதம்பரம் என்ற பெயர் பின்னால் வந்தது. தில்லை அங்கே உள்ள வனம். அந்த கோயிலுக்கு கோயில் என்று பெயர். சைவப் பெருமக்கள் கோயில் என்றால் அது சிதம்பரம், வைணவப் பெருமக்கள் கோயில் என்றால் அது ஸ்ரீரங்கம். அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் நம்முடைய நடராஜா. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அழகாகச் சொல்லுவார், பறவைகளுக்கு ராஜா கருடராஜா, நாகத்துக்கு ராஜா நாகராஜா, தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா, நடனத்துக்கு ராஜா நடராஜா. அது என்ன நடனம்? அந்த நடனம் நடந்தால்தான் உலகம் நிற்கும், உலகம் நடக்கும். வெளிநாட்டிலே வாழ்ந்த ஒருவர் அண்மை காலத்திலே ஒன்றை கண்டுபிடித்தார். உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சுற்றக்கூடிய உலகத்துக்கு நடு அச்சு ஒன்று இருக்கும் அல்லவா? ஒரு மையப்புள்ளி இருக்கும் அல்லவா? ஒரு வட்டம் சுற்றுமானால் ஒரு மையப்புள்ளி இருக்க வேண்டுமே. இந்த மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று அவர் ஒரு ஆய்வு செய்தார். கடைசியில் மிக சிரமப்பட்டு பல நூற்களை பார்த்து கண்டுபிடித்தார். அந்த மையப்புள்ளி இந்தியாவில் இருக்கிறது. புறப்பட்டு வந்தார். ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் தான் உலகத்தினுடைய மையப்புள்ளி இருக்கிறது. அதை வைத்துத்தான் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எங்கே இருக்கிறது? வட இந்தியாவிலா தென்னிந்தியாவிலா? தென்னிந்தியாவில் இருக்கிறது. தென்னிந்தியாவில் எந்த இடத்தில் இருக்கிறது? திருவாரூரிலா? இல்லை. காஞ்சிபுரத்திலா? இல்லை. மதுரையிலா? இல்லை. வேறெங்கே இருக்கிறது? சிதம்பரத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். கணக்கெல்லாம் போட்டு பார்த்தார். குறுக்கு கோடுகளெல்லாம் போட்டு பார்த்தார். சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறது? நடராஜ பெருமான் திருக்கோயிலில் இருக்கிறது. நடராஜ பெருமான் திருக்கோயிலில் எங்கே இருக்கிறது? நடராஜர் சந்நிதியில் இருக்கிறது. நடராஜர் சந்நிதியில் 5 சபைகள் உண்டே. எந்த சபையில் இருக்கிறது? நடராஜர் ஆடக்கூடிய சிற்சபையில் இருக்கிறது. அங்கே எங்கே இருக்கிறது? நடராஜருடைய திருமேனி எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கிறது. 6 அபிஷேக காலங்களுக்கு மட்டும் வெளியில் சென்று விட்டு மற்ற நாட்களிலே எல்லாம் நடராஜ பெருமான் எங்கே இருப்பாரோ அங்கேதான் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அந்த இடம்தான் சிற்சபை.
சபை. அந்த இடம்தான் நடராஜ பெருமான் ஆடக்கூடிய திருத்தலம். ஆக்கலுக்கு தாமிர சபை என்பார்கள், காத்தலுக்கு கனக சபை என்பார்கள், அழித்தலுக்கு சித்திர சபை என்பார்கள், மறைத்தலுக்கு ரத்தின சபை என்பார்கள், அருளலுக்கு ரஜத சபை என்பார்கள். உலகத்தை உண்டாக்குவது திருநெல்வேலி தாமிர சபையிலே ஆடக்கூடிய நடனம். உலகத்தை காப்பாற்றுவது சிதம்பரமாகிற கனக சபையில் ஆடக்கூடிய நடனம். உலகத்தை ஒடுக்கிக் கொள்வது குற்றாலத்து சித்திர சபையிலே உள்ள நடனம். உலகத்திலே தேவையில்லாதவற்றை நமக்கு தெரியாமலே மறைப்பது திருவாலங்காட்டிலே உள்ள ரத்தின சபையில் ஆடக்கூடிய நடனம். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் வாரி வாரி தந்து மீனாட்சியின் மூலம் அருள் புரிவது மதுரையிலே உள்ள ரஜத சபையிலே ஆடக்கூடிய நடனம். ரஜதம் என்றால் வெள்ளி என்று பொருள். இது வெள்ளி அம்பலம். கனக சபை காப்பதற்கு உரியது. அந்த பெருமானை வழங்கினால் எல்லாவிதமான இன்பங்களையும் தந்து நம்மை வாழ்விப்பான். கனக சபை மேவும் நடராஜ பெருமானை வழிபட்டால் அம்மை சிவகாம சுந்தரி நமக்கு எல்லாவிதமான இன்பங்களையும் தருவாள். கோயிலை தொட்டு இந்த உரையை தொடங்கி இருக்கிறோம். கோயில் என்பது நமக்கு எல்லாமாய் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தை காட்டக்கூடிய திருத்தலம். மனத்தினாலே அந்த ஆலயத்தை வணங்குகிறோம். அந்த ஆலயத்தை காப்பாற்றக்கூடிய சான்றோர்களை வணங்குகிறோம். ஒருவர் கேட்கிறார், சிதம்பரத்துக்கு எப்படி போவது, சிதம்பரத்துக்கு எப்படி போவது என்று கேட்டால், எந்த ஊரிலே இருந்து போவது? மதுரையிலே இருந்து போவதாயிருந்தால் சிதம்பரத்துக்கு எப்படி போவது? தஞ்சாவூர் போய், தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் போய், கும்பகோணத்திலிருந்து மாயவரம் போய், மாயவரத்திலே இருந்து சிதம்பரத்துக்கு போகலாம். சென்னையிலே இருந்து வந்தால் சென்னையிலே இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து, பாண்டிச்சேரியிலே இருந்து கடலூர் சிதம்பரம் போகலாம். எப்படியோ சிதம்பரத்தை தரிசித்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிதம்பரத்தை வணங்குவோம். நடராஜ பெருமான் நம்மை காப்பாற்றுவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று கூறி முதல் நாள் உரை சிதம்பரத்தை பற்றியது. இந்த உரையை என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.